ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அல்ல. இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே, ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இங்கு கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை, ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒரு நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கல்வி நோக்கத்தில் மட்டும் இதை பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வாதிக்கக்கூடிய எந்த ஒரு இதுவுமே வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் மார்க்கெட் போகணும், அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து பியூர்லி ஒரு மேக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன் லெவல். ஸோ இது எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும், இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான முழு தகவல் இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ அதை பற்றின இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வேணும், நீங்கள் உண்மையிலே இது ஆர்வமாக இருக்குது படிக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கால் பண்ண வேண்டாம். தேங்க்யூ. ஸோ மார்க்கெட்டில் நம்ம வந்து நேத்திக்கு நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஓகே, ஸோ டே டைம் ஃப்ரேம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, அந்த ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்விங்குக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹை, அதாவது என்னென்னா ஸோ ஜூன் 13 ஜூன் 30 வரைக்கும் போன ஒரு ஹை. ஸோ இந்த ஹையை வந்து நம்ம வந்து ஃபிபோச்சி மார்க் பண்ணியிருந்தோம். அப்போ ஃபிபோச்சி மார்க் பண்ணிக்கும்போது அந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபிப்னாச்சியில் இருக்கக்கூடிய சில லெவல்ஸ் தான். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவான சில லெவல்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை ஆட் பண்ணுறது தான், சிம்பிள் தான் அது. இதில் முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னா அந்த 0.382 அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர்சல் லெவல். ஸோ ப்ரீவியஸ் இதில் ரிவர்சல் ஆகிருக்கு. அதனால் மார்க்கெட் இந்த இடத்துக்கு கீழே நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஆனால் என்னென்னா நேத்திக்கு வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் மூவ்மெண்ட். இதுக்கு மேலே சப்போர்ட் போன மார்க்கெட் சப்போர்ட் உடச்சி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கனால இது ஒரு நெகட்டிவான ஒரு மூமெண்டமாக நான் பார்க்குறேன். ஸோ இதுக்கு மார்க்கெட் ஃபைனல் இந்த இடத்துல இருந்து 23, ஸோ 0.236 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் லெவல் தான் நமக்கு வந்து நாளைக்கு ஆக்ட் ஆகுது. அதாவது 24,468, அதாவது 468, ஆனால் 500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 24,500 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு அனலைஸ் மட்டும்தான் இது வந்து. மார்க்கெட் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, நான் நிறைய இதில் சொல்கிறது தான். அதாவது மார்க்கெட்னு ஒரு மூட் இருக்குது, மைண்ட் இருக்குது, அதை பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அடுத்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இந்த இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ரீவியஸில் மார்க்கெட் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னா, இந்த இடத்துல மல்டி டைம் வந்து மார்க்கெட் வந்து நின்று சப்போர்ட் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அப்போ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். அப்போ 24,500 அப்படிங்கிற இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரிவர்சல் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இது நம்ம வந்து இது பண்ணுறது. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த அந்த லெவல்ஸ், ஸோ இது எல்லாமே எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கலில் நேத்திக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்த லெவல்ஸ். மேஜர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 122 ரூபா அப்படிங்கிறதுல ஆக்ட் ஆகும்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு மேலே ஒரு ப்ரீமியம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள் அப்படின்னோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் எல்லாமே ஒரு ரிவர்சலுக்கான ஒரு லெவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி கீழே ஆப்ரண்ட் ப்ரீமியம், ஒரு ப்ரீமியம் வந்து கீழே வரும். அந்த கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கான ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் என்ன, அதே மாதிரி மேலே போகக்கூடிய ப்ரீமியமுக்கான ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் என்ன, அதே மாதிரி செகண்ட் ரிவர்சல் செகண்ட் கீழே வந்து கீழே இருக்கக்கூடிய ப்ரீமியமுக்கு ஒரு ரிவர்சல் லெவல், அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய ப்ரீமியமுக்கு ஒரு ரிவர்சல் மேலே போச்சுன்னா. ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம வந்து கொடுத்து நேற்று அனலைஸ் பண்ணியிருந்தோம். எதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 24,900 அப்படிங்கிற ப்ரீமியமுக்கு தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 180, ஸோ 179 அப்படிங்கிற லெவலில் தான்
புட் ப்ரீமியம் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கேண்டில்ஸ் வந்து நம்ம வந்து இதில் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து 179 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இதில் கீழே வந்திருக்கு. அதேமாதிரி இந்த கால் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ₹80 அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஆகி மேலே மூவ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரு இடத்துல மீட் ஆகிருக்கு. மீட் ஆகி அங்கிருந்து ஒரு டைரக்ஷன் திரும்பி இருக்கு பாருங்க. ஸோ அங்கே தான் வந்து திருப்பி வந்து நம்மளோட அந்த மேஜர் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு புட் ஆப்ஷன். ஸோ அங்கேருந்து ஃபர்தராக ஒரு மூவ்மெண்ட் நடந்து ஃபைனல் மேலே இருக்கக்கூடிய அந்த 249 ஸோ 249 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்தே மார்க்கெட் வந்து அப்படியே வந்து கண்டினியூஸ் வந்து ஒரு இன்சைடில் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இது இன்றைக்கி நடந்த நம்ம ப்ரீவியஸ் நேற்று நம்ம கொடுத்துருந்த அனலைஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ரீமியம்க்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஓகேவா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி என்ன நடக்கும் நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற ப்ரீமியம் இண்டெக்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 24,700 அதாவது 680 எவ்வளோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அதை ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்தோம்னா நமக்கு வந்து 24,700 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு வந்து ஓகேவா? ஸோ அப்போ 24,700 அப்படிங்கிற ப்ரீமியம் தான் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 24,700 ப்ரீமியம்க்கான லெவல்ஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மேஜர் லெவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 103 ஸோ 103 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான லெவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி ரிவர்சல் லெவல் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ₹62 அப்படிங்கிறதுல ரிவர்சல் லெவல். ஓகேவா? ஸோ 103 அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவல், 62 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் லெவல் கீழே லோவர் சைடில். அதேமாதிரி அடுத்து இருந்து 38 அப்படிங்கிறது செகண்ட் ஒரு ரிவர்சல் லெவல். அப்பர் சைடில் போகும்போது 162 அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர்சல் லெவல். அதேமாதிரி மேலே வந்து அப் சைடில் வந்து 238 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரிவர்சல் லெவல். ஸோ இதுதான் வந்து நாளைக்கான அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அதாவது அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ரீமியம் அதில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அனலைஸ் தான். நீங்கள் வந்து மார்க்கெட் ஒன்று அனலைஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது நாளைக்கான லெவல் பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள தகவல்கள் இதில் நிறைய நம்ம இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் அப்படிங்கிறது வந்து தாராளமாக கூச்சப்படாமல் நீங்கள் கொடுங்க. ஏன் அப்படின்னா அது வந்து என்னை வந்து ஒரு ஊக்கப்படுத்தும். அடுத்து வந்து நம்மளால் வந்து இன்னும் வந்து பெட்டராக என்ன நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு யோசிக்கிறதுக்கு அது வந்து எனக்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.